சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட நாம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். என்ன காரணம்? இவர்கள் போராட்டத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டும் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போகும்போது கடும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சிவகங்கை அருகே இருக்கிற சாணிப்பட்டி கிராமத்துல கொத்தடிமை தொழிலாளர்களாக இருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நீலகண்டன், அவரது மனைவி முனியம்மாள் மற்றும் 11 வயது மகன் ஆகியோர் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தண்டாங்கி கிராமத்தை சேர்ந்த தேவராஜன் மீது போலீசார் வழக்கு போய் சேர்ந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்யணும் என கூறி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை முறையில் ஈடுபட்டாங்க. அப்போது போலீசாரும் வட்டாட்சியரும் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க. மேற்கொண்டு உயரதிகாரி யாரும் வரல என்ற ஆத்திரத்துல போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமும் ஆகல. அதனால மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைய முற்பட்ட போது போலீசாருடன் கடும் வாக்குவாதத்திலையும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதுல போராட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் குண்டுத்துக்காக தூக்கி கொண்டு வெளியே செல்ல முற்பட்டனர். அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு சில முக்கிய 5க்கும் மேற்பட்ட நபர்களை மட்டுமே அனுமதித்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் காணப்பட்டிருக்கு. இப்போது மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என கூறியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.